இந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ಈ ಮುಂಚಾನೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ತಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ವಂದಿಸುವಂತವನಾಗಿದ್ದೇನೆ. எல்லாருக்கும் நான் வந்து மேரி கிறிஸ்மஸ். ಎಲ್ಲರಿಗೂ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಜಯಂತಿಯ ಶುಭಾಶಯಗಳು. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ಎಲ್ಲ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? சந்தோஷம் இருந்தா என்ன பண்ணலாம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷம், நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க. ನೀವೆಲ್ಲರೂ ತುಂಬಾ ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಿ. எனக்கு என்னன்னா இந்த நல்லா நீங்க எல்லாம் அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்க சர்ச்சு. ನೀವೆಲ್ಲರೂ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಡೆಕೋರೇಷನ್ ಮಾಡಿದ್ದೀರಿ. ஆனா எவ்வளவு பேர் வந்து உங்க இதயத்துல டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்க ஏசப்பாக்கு? ಆದ್ರೆ ಎಷ್ಟು ಜನ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಡೆಕೋರೇಷನ್ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ? ಮಾಡಿದ್ದೀರಾ இல்லையா? ಇಲ್ವಾ? அங்க பிரதர் ஒரே ஒரு பிரதர் தான் கை தூக்குறார். ಒಬ್ರು ಮಾತ್ರ ಕೈ ಎತ್ತಿದ್ದಾರೆ. ನೀವೆಲ್ಲ ಮಾಡಿಲ್ವಾ? ஆண்டருக்கு எப்படி டெக்கரேஷன் பண்றது? ಹೃದಯத்துல ಹೇಗೆ ಡೆಕೋರೇಷನ್ ಮಾಡೋದು? ಹೇಗೆ ದೇವರಿಗೆ ಹೃದಯದಲ್ಲಿ ಡೆಕೋರೇಷನ್ ಮಾಡುವಂತದ್ದು? எப்படி டெக்கரேஷன் பண்ணோம்? ಹೇಗೆ ಡೆಕೋರೇಷನ್ ಮಾಡಬೇಕು? சர்ச்சில் வந்து இந்த மாதிரி எல்லாம் போட்டு பலூன் எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணிட்டீங்க. ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ರೀತಿಯಾಗಿ ಬಲೂನ್ಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಮತ್ತು ಒಂದು ಚಿತ್ರಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಡೆಕೋರೇಷನ್ ಮಾಡಿದ್ದೀರಿ. எப்படி பண்ணுவீங்க? ಹೇಗೆ ಮಾಡ್ತೀರಿ? காட் ಅನ್ಬು காட்டுறது, ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವಂತದ್ದು, நடவடிக்கை. ஓகே, நான் ಒಂದು ವಿಷಯ ಎದುರುಪಾರ್க்கிறேன், ಅದು ಕಾಣುಮೆ. ನಾನು ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಅದು ಕಾಣ್ತಾ ಇಲ್ಲ. இருதயத்தை ஏசப்பட்ட கொடுக்கறதா? இருதயத்தை எப்படி டெக்கரேட் பண்றது? ஆண்டவர் எதுல வந்து ரொம்ப பிரியமா இருக்கிறாரு? பாவத்தை அறிக்கைறது இதெல்லாம் ஓகே தான். துதிக்கிறதுல எது? துதியை போடுங்க இருக்குல்ல பைபிள்ல. துதி என்ன பண்ணுதான்? ஆண்டவருக்கு என்ன பண்றீங்க? இருதயத்துல ஒரு துதிச்சு நீங்க என்ன பண்றீங்க? ஆண்டவருக்கு டெக்கரேஷன் பண்ணீங்க. ಅಲ್ಲಿ ಸ್ತುತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ ಅಂತಂದ್ರೆ ನೀವು ಡೆಕೋರೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. இந்த வசனம் தான் தேடிட்டு இருந்தேன். சரி, நான் அப்புறம் நான் சொல்றேன். ஆண்டவருக்கு வந்து இருதயத்தில் என்ன பண்ணுங்க? துதியுடன் ஒரு ಸಿಂಹಾಸನத்தை போடுங்க இருக்குல்ல. ಅಲ್ಲಿ ಸ್ತುತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರಿಗೆ ಒಂದು ಸಿಂಹಾಸನವನ್ನು ನೀವು ಅಲಂಕರಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ. அப்படி நீங்க பண்ணும்போது ஆண்டவர் வந்து ரொம்ப பிரியமா இருப்பார். ಅದನ್ನು ಮಾಡುವಾಗ ದೇವರು ಬಹಳ ಪ್ರಿಯವುಳ್ಳವನಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾರೆ. இந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு. சரி, நீங்க தெரிஞ்சிருந்தா எடுங்க. சரியா? சரி, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஜெபித்தானுடைய வார்த்தை தியானிக்கலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋಣ. எங்க அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, இன்னைக்கு இப்படி ஆண்டவரே நீர் பிறந்தீர் இந்த லோகத்திலே ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே அந்த பரலோகத்தை ஆண்டவரே விட்டு பாவிகளாக எங்கள் மேல் ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டினீர். அதுக்கு ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் ஆண்டவரே அதுக்கு ஈடாகாது ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் துதி சத்தத்தோடமும் நம்ம இருதயத்தில் ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியுடனும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய கிறிஸ்மஸ் ஆண்டவரே நீர் எதுக்காக வந்தீர்? நோக்கம் என்ன? நீர் எப்படி ஆண்டவரே எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குறேன்ற ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன்னு சொல்லி தகப்பனே. அந்த பைபிள் வந்து இங்கிலீஷ்ல God dwells in the praises of his people இருக்குதா இல்லையா? ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ದೇವರು ಸ್ತುತಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವಂತ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಆತನು ವಾಸಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. சங்கீதம் 22:3 கரெக்ட் தானே? சங்கீதம் 22:3 ಕೀರ್ತನೆಗಳು 22ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನ. சோ ஆண்டவர் வந்து நீங்க டெக்கரேஷன் எப்படி பண்ணணும்? இருதயத்துல துதியுடன் டெக்கரேஷன் பண்ணணும். ಅಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅಂತಂದ್ರೆ ಸ್ತುತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರನ್ನ ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಡೆಕೋರೇಟ್ ಮಾಡಬೇಕು. சரியா? என்ன இருக்கு வசனம்? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். சோ ஆண்டவர் என்ன பண்றாரா? இஸ்ரவேலின் துதியில தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? மகிமை அடைகிறார். ಅಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲರ ಸ್ತೋತ್ರ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಆತನು ವಾಸಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. நம்ம வாழ்க்கையில வந்து நீங்க வந்து
எப்பெல்லாம் துதிக்கிறீங்களோ அப்பெல்லாம் வந்து என்ன பண்றீங்க, ஆண்டவர் டெக்கரேஷன் பண்ணி ஆண்டவரே வாங்க ஆண்டவரை வாழ்த்துறீங்க. ಯಾವಾಗೆಲ್ಲ ನೀವು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸ್ತೀರೋ ಆಗ ದೇವರೇ ಬನ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ದೇವರಿಗೆ ಆಹ್ವಾನವನ್ನು ನೀಡಲ್ಪಡ್ತೀರಿ. துதி இல்லாத இடத்த யார் இருப்பா? ಸ್ತುತಿ ಇಲ್ಲದೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಭಾಗದಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಇರ್ತಾರೆ? சரியா? அதனால துதி எடுத்தா யார் பாடினா? பர்க்மன் சதா பாடினார், கரெக்டா பாடி இருக்கிறார். ಸ್ತುತಿಸಿದರೆ ಸೈತ ನೋಡುವ ಬೆಕ್ಮಸ್ ಅವರು ಆಡಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಹಾಡು ಸರಿಯಾಗಿ ಆಡಿದ್ದಾರೆ. ஸோ உங்க வாழ்க்கையில துதி இல்லைன்னா ஒரு இண்டிகேஷன் என்ன, டெக்கரேஷனே இல்லை. இப்போ சர்ச்சில் டெக்கரேஷன் இல்லாத மாதிரி. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸ್ತುತಿ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಡೆಕೋರೇಷನ್ ಇಲ್ದಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿ. சரி, இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் ஒரு கிறிஸ்மஸ் வந்து ஸ்லைட்ஸ் கொடுத்தாங்களா? கிறிஸ்மஸ் வந்து நம்ம கடந்த வாரங்களில் பார்த்தோம், ஒரு இயேசு கிறிஸ்து நற்செய்தியை வந்து ದೇವದೂತರುಗಳು வந்து அறிவிக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಜನನದ ಶುಭವಾರ್ತೆಯನ್ನ ಅಲ್ಲಿ ದೇವದೂತರು ಬಂದು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾರಿಗೆ அறிவிக்கிறாங்க? ಯಾರಿಗೆ ಮೊದಲು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ? மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறாங்க, ಕುರುಬರಿಗೆ. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்தின் மூலியமா ஆண்டவர் என்ன பண்றாரு, ಶಾಸ್ತ್ರಿகளை வந்து ஆண்டவர் வந்து ஒரு இன்வைட் பண்றாரு. ಅಲ್ಲಿ ನಕ್ಷತ್ರದ ಮೂಲಕವಾಗಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಜ್ಞಾನಿಗಳನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம், இயேசு கிறிஸ்துவே என்ன பண்றாரு, ஒருத்தர் தேடி வராரு. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನೇ ಹುಡುಕಿಕೊಂಡು ಒಬ್ರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮೊದಲು வந்து 2 பேருக்கு இன்விடேஷன் கொடுத்தாரு. ಇಬ್ಬರಿಗೆ ಅಲ್ಲಿ ಆಗ್ಲೇ ಒಂದು ಆಹ್ವಾನವನ್ನ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, இயேசு கிறிஸ்துக்காக என்ன பண்ற, வெயிட் பண்ணிட்டே இருக்குது. ಇವತ್ತಿಗೆ ಒಂದು ಗುಂಪು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಕಾಯ್ತಾನೇ ಇದೆ. அவங்கள தேடி இயேசு கிறிஸ்து குழந்தையில வராரு. ಅವರನ್ನು ಹುಡುಕಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಗುವಾಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ரொம்ப வருஷம் வெயிட் பண்றாங்க அவங்கலாம். ತುಂಬಾ ವರ್ಷ ಅವರು ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஸோ இங்க வந்து இன்னைக்கு வந்து நம்ம அண்ணே வந்து சின்னதா மெசேஜ் தான், உங்களுக்கு ஷார்ட் மெசேஜ். ಅದು ತುಂಬಾ ಚಿಕ್ಕದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಮೆಸೇಜ್ ಇರ್ತದೆ. எதுக்காக? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ? குமார் எதுக்காக? ஜாலியாக இருக்கிறதுக்காக. லேடிஸ் சொல்லுங்க, எதுக்காக? வீட்டில் போய் என்ன பண்றதுக்காக? சீக்கிரம் சமைக்கிறதுக்காக. ಮನೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅಡಿಗೆಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ. ಇವತ್ತಿನ ಆಚೆ ಊಟನಾ? ಆಚೆಯಿಂದ ಊಟನಾ? எப்போ தேவையில்லையா? அப்போ லாங் பண்ணிடலாம் மெசேஜ். வெளியே போவாங்க, ಹೊರಗಡೆ ಹೋಗ್ತಾರೆ. சரி. அதனால நீங்க வந்து கொண்டாடுறதுக்காக நாங்க என்ன பண்றோம், ஷார்ட்டா பண்ணிட்டோம் சர்வீஸ். ನೀವು ಕೊಂಡಾಟವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಚಿಕ್ಕದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆರಾಧನೆಯನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஆனா கிறிஸ்மஸ் தானே என்ன? ಆದ್ರೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಂದ್ರೆ ಏನು? அது நோக்கம் என்ன? ಅದರ ಒಂದು ದೃಷ್ಟಿಯೇ. ஏன்னா நிறைய பேர் வந்து கிறிஸ்மஸ்னா சாண்டா கிளாஸ் தான் நினைச்சுக்கோங்க. ಅನೇಕರು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ತಾತನ ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ತಾರೆ. அவங்களுக்கு நிறைய பேர் கிறிஸ்மஸ்னா ஏசப்பா தெரியாது, ஏசப்பா பிறந்ததோட சாண்டா கிளாஸ் பிறந்தாரு தான் நினைப்பாங்க. ಅನೇಕರಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹುಟ್ಟುವುದಕ್ಕಿಂತಲೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಸಾಂತಾ ಕ್ಲಾಸ್ ಕುರಿತಾಗಿನೇ ಅಧಿಕವಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. சாண்டா கிளாஸ் வந்து பிறந்தாரு, கிஃப்ட் கொடுப்பாரு, ಅவ்வளவுதான் தெரியும் நிறைய பேருக்கு. ಅಲ್ಲಿ ಅನೇಕರಿಗೆ ಸಾಂತಾ ಕ್ಲಾಸ್ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ, ಅವ್ರು ಬರ್ತಾರೆ, ಗಿಫ್ಟ್ ಗಳನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. நிறைய இடத்துல சீக்ರೆಟ್ சாண்டான்னு கேம் விளையாடுவாங்க. ಅನೇಕರು ಒಂದು ಸೀಕ್ರೆಟ್ ಸಾಂಟಾ ಎಂಬುದಾಗಿ ಗೇಮ್ ಗಳನ್ನ ಆಟ ಆಡ್ತಾರೆ. நிறைய டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. ಅನೇಕ ಡೆಕೋರೇಷನ್ ಗಳನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. ஆனா இயேசு கிறிஸ்துனா யாருன்னே தெரியாது. ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾರು ಅಂತಂದ್ರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅವರಿಗೆ. ஆனா உங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார், ಆದ್ರೆ ನಿಮಗೆ ನಮಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದಾನೆ, அது நற்செய்தி என்ன, ಆ ಒಂದು ಶುಭ ಸುದ್ದಿ ಏನು, அது நம்மளுக்கு தெரியணும். ಅದನ್ನ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், ஒரு சிலருக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து பிறக்கிறது. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಹುಟ್ಟುವಿಕೆ ಕುರಿತಾಗಿ ಒಂದು ಆಹ್ವಾನವನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இங்க வந்து ஒரு சிலர் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க இயேசு கிறிஸ்துக்காக. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಕೆಲವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿನೇ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்துல நான் பார்க்கிறோம், ಲೂಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸಿದ್ವಿ. இங்க வந்து ஒரு அம்மா இருக்கிறாங்க. ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯನ್ನ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. இந்த அம்மா பேர் அண்ணா. ಈಕೆ ಹೆಸರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆನಾ ಎಂಬುದಾಗಿ. இங்கிலீஷ்ல வந்து ஆனா அப்படின்னு போட்டிருக்கோம். ಅಲ್ಲಿ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಆನಾ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இந்த அம்மா என்ன பண்ணுது, ஒரு ரொம்ப நாளா என்ன பண்ணுது, வெயிட் பண்ணிட்டே இருக்கு. ಅನೇಕ ದಿವಸಗಳವರೆಗೆ ಈಕೆ ಕಾಯ್ತಾನೆ ಇದ್ದಾಳೆ. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிமியன் ஒருத்தர் இருக்கிறாரு. ಅದಕ್ಕಿಂತ ಹಿಂದೆ ನೋಡಿದ್ರೆ ಸಿಮೆನ್ ಅಂತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದಾನೆ. அவரும் ಅದ மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார் ரொம்ப நாள். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆ ವ್ಯಕ್ತಿನೂ ಕೂಡ ಕಾಯ್ತಾ ಇದ್ರು. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம வந்து அண்ணாவை மாத்திரம் பார்க்க போறோம். ಇವತ್ತು ಅಣ್ಣಳ ಕುರಿತಾಗಿ ಮಾತ್ರ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ஸோ இந்த அந்த அண்ணாளுக்கு வர்றதுக்கு முன்னாடி சிமியோன்னு ஒரு தாத்தா வர்றாரு. ಅಲ್ಲಿ ಅಣ್ಣಳು ಬರೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಸಿಮಿಯೋನ್ ಎಂಬತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬರ್ತಾನೆ. அவர் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து என்ன பண்றாங்க, அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, ஒரு மாசம் கழிச்சு கோயிலுக்கு கொண்டு வராங்க. ಅಲ್ಲಿ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಒಂದು ತಿಂಗಳ ನಂತರದಲ್ಲಿ ಮೋಶೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ದೇವಾಲಯಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஸோ அவங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாங்க, அந்த அந்த கொண்டு வர்ற நேரத்துல
என்ன பண்றார், சிமியோன் வந்து ஓடி வர்றார், ஆவியானவர் கூட்டு வர்றார் அவர். ಅಲ್ಲಿ ಅವರು ಅವನನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ಸಿಮಿಯೋನನು ಓಡಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்ப இயேசு கிறிஸ்துவை பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೋಡಿದ ನಂತರದಲ್ಲಿ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. எதுக்கு சந்தோஷம் ஆகுது? ಯಾವುದಕ್ಕೆ ಸಂತೋಷ ಆಗ್ತಾ ಇದೆ? ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ತುಂಬಾ ದಿವಸ ಆತನು ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்ப அவர் பார்த்தவொடனே என்ன பண்றாரு, ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಆತನು ನೋಡಿದ ನಂತರದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ அங்கிருந்து ஒரு அம்மா பார்த்துட்டே இருக்கிறாங்க இதெல்லாம். ಅಲ್ಲಿಂದ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ ಅದನ್ನೆಲ್ಲ ಗಮನಿಸ್ತಾನೆ ಇದ್ದಾಳೆ. அந்த அம்மா பேர் என்னது? ಆಕೆ ಹೆಸರೇನು? அன்னாள். ಅನ್ನಳು. 36 வசனம் படிங்க. 36ನೇ ವಚನ ಓದಿಕೊಳ್ಳ್ರಿ. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிராயத்தில் விவாகமான முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து 85 இயர்ஸ் ஓல்டு, 85 வயது ஓல்டா இருக்கு. 85 ವರ್ಷದ ಒಂದು 84. 84 ஆமா 84. 84 ವರ್ಷದ ಒಬ್ಬ ವಿಧವೆ. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம், விதவை. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆಕೆ ವಿಧವೆ ಆಗಿದ್ದಾಳೆ. 7 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. அதுக்கப்புறம் 7 வருஷத்துல அவர் புருஷன் இறந்து போயிட்டார். ಅಲ್ಲಿ 7 ವರ್ಷ ಮದುವೆ ಆದ ನಂತರದಲ್ಲಿ ಗಂಡ ಮರಣ ಹೊಂದಿದ್ದಾನೆ. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ವಿಧವೆ ಆಗಿದ್ದಾಳೆ. பிள்ளைங்க இல்ல, ಮಕ್ಕಳಿಲ್ಲ. ஸோ என்ன பண்ணுது அந்த அம்மா, ಆಕೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ? நைட்டும் பகலும் என்ன பண்ணுது, ಹಗಲು இருக்குது. ಹಗಲು ರಾತ್ರಿ ದೇವಾಲಯದಲ್ಲೇ ಇದ್ದಾಳೆ. காலைல சர்ச் ஓபன் பண்ண உடனே வந்துரும். சரி, காலையில சர்ச் ஓபன் பண்ண உடனே உள்ள வந்துரும். ಅಲ್ಲಿ ಮುಂಜಾನೆ ಸಭೆಯನ್ನು ಓಪನ್ ಮಾಡಿದ ತಕ್ಷಣವಾಗಿ ಒಳಗಡೆ ಬರ್ತಾರೆ. க்ளோஸ் பண்ண உடனே போயிடும். ಅಲ್ಲಿ ಮುಚ್ಚಿದ ನಂತರದಲ್ಲಿ ಹೊರಟು ಹೋಗುವಂತದ್ದು. ஜெபம் பண்ணிட்டே இருக்கும், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೇ ಇರುವಂತದ್ದು. ஃபாஸ்டிங் பண்ணி, ஃபாஸ்டிங்ஸ் அண்ட் பிரேயிங் அப்படிதான் இருக்கு. ಅಲ್ಲಿ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದರ ಮೂಲಕವಾಗಿ படிங்க 37 வசனத்துல. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி இரவும் பகலும் உபவாசித்து ஜெபிச்சு கொண்டிருந்தது. ಅಲ್ಲಿ ஆராதனை செய்து கொண்டிருந்தார். ಉಪವಾಸ ವಿಜ್ಞಾಪನೆಗಳಿಂದ ಹಗಲು ರಾತ್ರಿ ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ಲು. சோ இந்த அம்மாவோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா, ಈಕೆಯ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ಗಮನಿಸಿದ್ರೆ கொஞ்ச நாள் தான் வந்து கணவனோட வாழ்ந்த வாழ்க்கை. ಆ ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಮಾತ್ರವೇ ಗಂಡನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. அதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த உலகம் வந்து அந்த அம்மா மறந்துருச்சு. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಲೋಕವನ್ನ ಆಕೆ ಮರೆತು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா யாரு ஞாபகம் வச்சிருந்தா? ಆದ್ರೆ ಯಾರು ಜ್ಞಾಪಕವನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ? யார் ஞாபகம் வச்சிருந்தா? ಯಾರು ಜ್ಞಾಪಕ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ? ஆண்டவர் ஞாபகம் வச்சிருந்தா. ದೇವರು ಅಲ್ಲಿ ಜ್ಞಾಪಕವನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. அந்த அம்மாக்கு வந்து விதவையினால இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கத்துலயும் விதவைனா என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள வந்து எதுவுமே ಫಂಕ್ಷನ್ಗೆ சேர்க்க மாட்டாங்க. ಅಲ್ಲಿ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸಿದ್ರೆ ವಿಧವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಯಾವುದೇ ಒಂದು ಸಮಾರಂಭಗಳಿಗೆ ಅವ್ರನ್ನ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அவங்க வந்து சாதாரண ட்ரெஸ் தான் போடுவாங்க. ಸಾಮಾನ್ಯವಾದಂತ ಒಂದು ಬಟ್ಟೆನ ಹಾಕೊಂಡಿರ್ತಾರೆ ಅಷ್ಟೇ. ஒரு சில இடத்துல வெள்ளை ஒயிட் ட்ரெஸ் போடுவாங்க. ಕೆಲವು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಬಿಳಿ ವಸ್ತ್ರವನ್ನು ಹಾಕಿಕೊಂಡಿರ್ತಾರೆ. நல்ல நகை போட்டிருப்பாங்களா? ಚೆನ್ನಾಗಿ ಆಭರಣ ಹಾಕೊಂಡಿರ್ತಾರ. பூ வைக்க மாட்டாங்க. ಹೂವನ್ನ ಹಾಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஸோ ஒரு என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி, நீ வந்து ஒரு சபிக்கப்பட்ட ஸ்திரீ, ಅವರನ್ನ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ನೀನು ಶಾಪಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಸ್ತ್ರೀ. அவங்களுக்கு வந்து ஒரு கண்ணியம் இருக்காது, ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு கணமும் இருக்காது. ಅವರಿಗೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಘನತೆ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಮರ್ಯಾದೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂತವರಾಗಿರುವುದಿಲ್ಲ. ಸಮುದಾಯ வந்து அவங்களை புறக்கணித்து வைத்தோம். ಅಲ್ಲಿ ಈ ಸಮುದಾಯ ಅವರನ್ನ ಏನ್ ಮಾಡಿರ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟಿರಲ್ಪಡ್ತದೆ. அந்த மாதிரி தான் அன்னாள் காணப்பட்டு. ಆ ರೀತಿಯಾಗಿ ಅನ್ನಳು ಇರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. ஆனா அந்த அம்மா வந்து ஒரு டிசைட் பண்ணாங்க. ಆಕೆ ಒಂದೇ ಒಂದನ್ನು ತೀರ್ಮಾನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. யார் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, என்னை கைவிட மாட்டாரு. ಯಾರು ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟರು ಸಹ ದೇವರು ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. இந்த உலகம் கைவிடலாம், ಲೋಕವು ಕೈ ಬಿಡಬಹುದು, இந்த உலக மக்கள் என்ன கைவிடலாம், ಲೋಕದಿರ್ತಕ್ಕಂಥ ಮಕ್ಕಳು ಕೈ ಬಿಡಬಹುದು, இந்த உலகம் எனக்கு வந்து மரியாதை கொடுக்காம போகலாம், ಈ ಲೋಕದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಮರ್ಯಾದೆ ಕೊಡದೇನೆ ಹೋಗಬಹುದು, என் சொந்தக்காரங்களா என்ன வெறுக்கலாம், ನನ್ನ ಸ್ವಂತದವರೆಲ್ಲ ನನ್ನನ್ನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತ್ಯಜಿಸಿ ಬಿಡಬಹುದು. ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, என்ன ದೇವರು ಏನ್ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ನಮ್ಮನ್ನ ஒருக்கணிக்க மாட்டார், ಅಲ್ಲಿ ತಳ್ಳಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அதனால கரெக்டா அந்த அம்மா யார்கிட்ட போச்சு, ஆண்டவர் ஆலயத்துல இரவும் பகலும் என்ன பண்ணுது, ஜபிக்கிற ஒரு பெண்ணா இருந்துச்சு. ಅಲ್ಲಿ ಹಗಲು ರಾತ್ರಿ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸುವಂತ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯಾಗಿ ಆಕೆ ಕಾಣಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾಳೆ. சொந்தமா 3 விஷயம் பண்ணிச்சு. ಅಲ್ಲಿ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನ ಆಕೆ ಮಾಡಿದ್ದಾಳೆ. ஆலயத்துல காணப்பட்டுச்சு. ಆತನ ಆಲಯದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ஆண்டவர் ஆராதிக்கிறதும், ஃபாஸ்டிங் இருக்கிறதும், ஜெபிக்கிறதும், மத்தவங்களுக்காக ஜெபிக்கிறதும் அந்த அம்மாவோட வேலையா இருந்துச்சு. ಆಕೆಯ ಕೆಲಸ ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸುವಂತದ್ದು, ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತದ್ದು, ಸ್ತುತಿಸುವಂತದ್ದು, ಇತರರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಒಂದು ವಿಷಯ. யாரும் அந்த அம்மாக்கு என்ன பண்ணல, கவனிச்சாங்களா? கவனிக்கவே இல்லை.
ಯಾರು ಕೂಡ ಆಕೆಯನ್ನ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳಿಲ್ಲ. ஆனா அந்த அம்மா ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ಆದ್ರೂ ಕೂಡ ಆಕೆ ಕೆಲಸವನ್ನ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡ್ತಾನೇ ಇದ್ರು. எனக்கு ஒரு அம்மாவை தெரியும். ಆ ಸೇವಕರಿಗೊಬ್ಬ ಸ್ತ್ರೀ ಗೊತ್ತಿದ್ದಾರೆ. அந்த அம்மா விதவை. ಅವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ವಿಧವೆ. ஆனா என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு. ಅವರು ಆಗಾಗ ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ. பிரதர், இந்த இந்த நீங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எப்படி இந்த வருஷம் நான் இன்னும் இதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்னு சொல்லுவாங்க. ಈ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ ಇನ್ನೂ ನಾನು ಈ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನಾ ಮನವಿಗೆ ಇನ್ನೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ வேற ಇದ್ದೀನಿ. ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குதா அப்படி ಬೇರೆ கேட்பேன். ಬೇರೆ ಯಾವ್ದಾದ್ರು ಪ್ರಾರ್ಥನಾ ಮನವಿ ಇದೆಯಾ? நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட்லாம் இன்னும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். 5 ವರ್ಷದ ಹಿಂದೆ ಹೇಳ್ತಕ್ಕಂತ ಪ್ರಾರ್ಥನಾ ಮನವಿಯನ್ನ ಇನ್ನೂ ಸಹ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ அப்போ ಇದ್ದಾರೆ. ஒரு நாள் கேட்டு, நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? ಎಷ್ಟು ಒಂದು ದಿವಸಕ್ಕೆ ಎಷ್ಟು ಸಾರಿ ನೀವು ಎಷ್ಟು ಗಂಟೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಿ? மத்தவங்களுக்காக எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? ಇತರ ಅದರ ಎಷ್ಟು ಸಾರಿ ನೀವು ಎಷ್ಟು ಗಂಟೆ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಿ? 5 மணி நேரம் இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுது அந்த அம்மா. ಆಕೆ ಒಂದು ದಿವಸಕ್ಕೆ 5 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಬೇರೆಯವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ಆಗ ನನಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗ್ತಾ ಇತ್ತು. ஸோ இந்த காலத்துலயும் ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க, யாரும் பார்க்காத, யாருக்கும் தெரியாத ஒரு ஊழியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா ಈ இருந்துச்சு. ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಯಾರು ನೋಡದಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಸೇವೆಯನ್ನ ಆಕೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಸಂತೋಷವಾಗ್ತಾ ಇತ್ತು. ஆனா ஆண்டவர் அந்த அம்மா என்ன பண்றாரு, பார்த்துட்டு இருக்கிறாரா இல்லையா? ಆದ್ರೆ ದೇವರು ಆಕೆಯನ್ನ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದಾರಾ ಇಲ್ವಾ? ஏன்னா ஒரு சில ஊழியங்கள் வந்து நம்ம வெளியேற்றமான ஊழியங்களா இருக்கலாம். ಕೆಲವು ಸೇವೆಗಳು ಬಾಹ್ಯವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವಂತ ಸೇವೆಗಳಾಗಿರಬಹುದು. ஆனா ஒரு சில ஊழியம் வந்து யாருக்குமே தெரியாது. ಆದ್ರೆ ಕೆಲವು ಸೇವೆಗಳು ಯಾರಿಗೂ ಕೂಡ ಕಾಣುವುದಿಲ್ಲ. ஆனா ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடித்த ஒரு ஊழியம். ಆದ್ರೆ ಅದು ದೇವರಿಗೆ ಬಹಳ ಇಷ್ಟವಾಗಿರುವಂತ ಒಂದು ಸೇವೆ. ஸோ நம்ம நினைக்கலாம், அந்த அம்மா என்ன வாழ்க்கையே என்ன பண்ணிருச்சு, வேஸ்ட் பண்ணிருச்சுன்னு நினைக்கலாம். ಅಂದ್ಕೊಳ್ಬಹುದು ಆ ಜೀವಿತವನ್ನೇ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ವ್ಯರ್ಥ ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஒரு வீண் அடிச்சிருச்சு அந்த அம்மா வாழ்க்கைய. ಆಕೆ ಜೀವಿತನೇ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ವ್ಯರ್ಥವಾಗಿ அந்த ಹೋಗಲ್ಪಟ್ಟಿರ್ತದೆ. அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கலாம், இன்னும் என்ன பண்ணிருக்கலாம், குடும்பத்தை வேற மாதிரி நடத்திருக்கலாம். ಇನ್ನೊಂದು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡು ಸಂಸಾರವನ್ನು ನಡೆಸಿರಬಹುದಾಗಿತ್ತು. ஆனா பரலோகம் அந்த அம்மாவை அப்படி பார்க்கல. ಆದ್ರೆ ಪರಲೋಕವನ್ನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಆಕೆ ನೋಡ್ಲಿಲ್ಲ. பரலோகம் என்ன பண்ணல, அந்த அம்மா வீண் அடிச்சிருச்சுன்னு சொல்ல வாழ்க்கைய. ಅಲ್ಲಿ ಪರಲೋಕ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆಕೆ ಜೀವನ ಅದು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗಿತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. பரலோகம் என்ன பண்ணுச்சு, அந்த அம்மாவை வந்து அங்கீகரிச்சு. ಪರಲೋಕ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆಕೆಯನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆண்டவர் வந்து அந்த அம்மாவோட வாழ்க்கை வீணுன்னு நினைக்கவே கிடையாது. ಅಲ್ಲಿ ದೇವರು ಆಕೆ ಜೀವಿತವನ್ನ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಎಣಿಸುವಂತ ವಿಷಯವೇ ಅಲ್ಲ. மனிதன் கண்ணில் அந்த அம்மாவோட வாழ்க்கை வீணு, ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯನು ನೋಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ವ್ಯರ್ಥವಾದಂತ ಜೀವಿತ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் கண்ணில் அந்த அம்மாவோட வாழ்க்கை என்ன இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. ಆದ್ರೆ ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಬಹಳ ಬಹಳ ವಿಶೇಷವಾದಂತ ಜೀವಿತವಾಗಿತ್ತು. ஸோ அந்த அம்மா வந்து அந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயத்தையும் வெறுத்துட்டு என்ன பண்ணுச்சு, ஆண்டோட ஊழியத்தை வந்து செஞ்சுட்டு இருந்துச்சு. ಆಕೆ ಲೋಕದಕ್ಕಂತ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತ್ಯಜಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ದೇವರ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡಲ್ಪಡ್ತಾ அந்த ಇದ್ದಾರೆ. அம்மா வந்து ஒரு தீர்க்கதரிசின்னு எழுதப்பட்டிருக்கீங்க. ಅಲ್ಲಿ ಆಕೆ ಒಬ್ಬ ಪ್ರವಾದನೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஸோ அந்த காலத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி ஹஸ்பண்ட் வந்து தீர்க்கதரிசி இருந்தா அவங்களோட வைஃப் வந்து தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಗಂಡ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪ್ರವಾದಿಯಾಗಿದ್ರೆ ಆ ಒಂದು ಹೆಂಡತಿಗೆ ಪ್ರವಾದಿನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. இல்லைன்னா ஆண்டவருடைய வார்த்தையை வந்து சொல்றவங்களுக்கும் தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸುವಂತವರಿಗೆ ಕೂಡ ಪ್ರವಾದಿನಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರವಾದಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. ஆனா அந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் யாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணல பைபிள். ಆದ್ರೆ ಈ ಒಂದು ಸತ್ಯವೇದ ಭಾಗದಲ್ಲಿ ಆಕೆಯ ಗಂಡ ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ತಿಳಿಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. ஆனா அந்த அம்மா வந்து ஒரு காரியம் பண்ணிச்சு, என் வாழ்க்கையில என்ன இழப்பு இருந்தாலும் நான் என்ன பண்ண போறேன், என் வாழ்க்கையை யாருக்காக நான் அர்ப்பணிக்க போறேன், ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க போறேன். ಅಲ್ಲಿ ನನ್ನ ಜೀವನ ಏನಾದ್ರೂ ಕೂಡ ನಾನು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಜೀವಿಸುವಂತವಳಾಗಿರ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ತೀರ್ಮಾನ. ஸோ நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வந்து எப்படி அர்ப்பணிக்கிறோம், ಅಲ್ಲಿ ಆಕೆ ಜೀವಿತ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. உங்க நேரத்தையும் எங்க எங்க நீங்க எப்படி உங்க ரெண்டு விஷயத்தை வந்து வச்சு கண்டுபிடிச்சலாம் உங்க வாழ்க்கையில என்ன நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ಅಲ್ಲಿ ಎರಡು ವಿಷಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಯಾವುದಕ್ಕೆ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಕಂಡುಹಿಡಿಯಬಹುದು ನೀವು. ஒன்னு பணத்தை வச்சு பணம், ಒಂದು ಹಣದ ಮೂಲಕವಾಗಿ, ரெண்டு உங்க நேரத்தை வச்சு, ಇನ್ನೊಂದು ಸಮಯದ ಮೂಲಕವಾಗಿ. நீங்க பணத்தை நிறைய எங்க செலவு பண்றீங்க, ನೀವು ಹಣವನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ನೀವು ವ್ಯಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. உங்க நேரத்தை எங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, ನಿಮ್ಮ ಸಮಯವನ್ನ ಬಹಳ ಅಧಿಕವಾಗಿ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಕಳೀತಾ ಇದ್ದೀರಿ. அங்கதுக்கு தான் நீங்க வாழ்க்கையில நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ಅದಕ್ಕೆ ನೀವು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. புரிஞ்சா நான் சொல்றது உங்களுக்கு ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಲ್ವಾ? ஈஸியா கண்டுபிடிச்சலாமா, ரொம்ப கஷ்டமா இது? ಈಸಿ ಕಂಡುಹಿಡಿಯಬಹುದಾ ಅಥವಾ ಕಷ್ಟನಾ? டாக்டர் கிட்ட போகணுமா கண்டுபிடிக்கிறதுக்கு? ಇದನ್ನ ಕಂಡುಹಿಡಿಯೋದಕ್ಕೆ ಡಾಕ್ಟರ್ ಬಳಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಾ? உங்களுக்கே தெரியும் எங்க நீங்க ரொம்ப பணத்தை செலவழிக்கிறீங்களோ, எந்த விஷயத்துக்காக, ನೀವು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಅಧಿಕವಾದಂತಹ ಸಮಯವನ್ನ ನೀವು ವ್ಯಯ ಮಾಡ್ತಿರೋ, எதுக்காக ரொம்ப நேரத்தையும் பணத்தையும் நீங்க வந்து செலவழிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட விக்ரம்.
ಅಲ್ಲಿ ನೀವು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಹಣವನ್ನಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಸಮಯವನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ವ್ಯಯ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರೋ ಅದೇ ನಿಮಗೆ ಒಂದು ವಿಗ್ರಹವಾಗಿರ್ತದೆ. ஒரு சிலர்லாம் அவங்கள பத்தியே யோசிச்சுட்டே இருப்பாங்க, ரொம்ப சிந்திச்சுட்டே இருப்பாங்க. ಕೆಲವರು ಅವರ ಕುರಿತಾಗಿ ಅಧಿಕವಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, ನನಗೆ ಯಾಕಿದು ಹಿಂಗಾಯ್ತು, எனக்கு இப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, ನನಗೆ ಈ ರೀತಿ ಆಗಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತಾ ಇತ್ತಲ್ವಾ, எனக்கு வந்து என்ன இப்படி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. ಜನಗಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತಲ್ವಾ. யார் விக்கிரகம் உங்களுக்கு? ಯಾರು ವಿಗ್ರಹ ಅವರಿಗೆ? நீங்களே உங்களுக்கு விக்கிரகம் ஆகிட்டு. ನೀವೇ ನಿಮಗೆ ವಿಗ್ರಹಗಳಾಗಿದ್ದೀರಿ. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, ಆದ್ರೆ ಈಕೆಯಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಿದಾಳೆ, இழப்பு, பெரிய இழப்பு இந்த அம்மாவோட வாழ்க்கையில. ಇಲ್ಲಿ ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತ ನಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದಾಳೆ. சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட ஒரு அம்மா, ಸಮುದಾಯದಲ್ಲಿ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀ. ஆனா என்ன வந்து முடிவெடுத்துச்சு, ಆದ್ರೆ ಯಾವ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಇತ್ತು, என் பணத்தையும் சரி என் நேரத்தையும் சரி யாருக்காக செலவழிக்க போறேன், ஆண்டவருக்காக செலவழிக்க. ನನ್ನ ಸಮಯವಾಗಿರ್ಬೋದು ನನ್ನ ಹಣವಾಗಿರ್ಬೋದು ಅದನ್ನು ದೇವರಿಗಾಗಿ ನಾನು ವ್ಯಯ ಮಾಡುವುದಕ್ಕಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. சோ ரெண்டாவது பாருங்க, ಎರಡನೇದಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ, அந்த அம்மா வந்து ஒரு வழியை வந்து ஆராதனையா மாத்திச்சு. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆರಾಧನೆ ರೂಪವಾಗಿ ಬದಲಾಯಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த அம்மாவோட ஒரு வாழ்க்கை வந்து ஒரு துன்பம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ಆಕೆ ಜೀವಿತ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಷ್ಟಗಳಿಂದ ತುಂಬಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಜೀವಿತ. ஒரு யோசித்து பாருங்க, விதவையா இப்போ இருக்கிறதே கஷ்டம், அந்த காலத்துல இன்னும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ಈ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ತುಂಬಾ ಕಷ್ಟನೇ ಇರ್ತದೆ, ಆದ್ರೆ ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಕಷ್ಟ ಇರಬಹುದು. தனிமையா காணப்பட்டிருப்பாங்க, தனிமை. ಅಲ್ಲಿ ಏಕಾಂಗಿಯಾಗಿರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதுக்கப்புறம் பண தேவை இருந்திருக்கும் அந்த அம்மாக்கு. ಅದರ ನಂತರದಲ್ಲಿ ಹಣದ ಒಂದು ಅವಶ್ಯಕತೆ ಇರ್ತದೆ. ஆனாலும் அமைதியா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்துச்சு. ಆದ್ರೂ ಕೂಡ ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் எவ்வளவு பேரை பார்த்திருக்கேன் அவங்க வாழ்க்கையில. ನಾನು ಎಷ್ಟೋ ಜನರನ್ನ ನೋಡಿದ್ದೇನೆ, அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சுன்னா கசப்பாயிருவாங்க. ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ ಬಂದ್ರೆ ಅವ್ರು ಏನಾಗ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಕಹಿಯಾಗಿದ್ದಂತ ಅನುಭವ. கொஞ்சம் அவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையலன்னா ஆண்டவர் மறந்துடுவாங்க. ಅಲ್ಲಿ ಅವರು ನೆನೆಸಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೀವನ ನಡೀಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ದೇವ್ರನ್ನ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ. எனக்கு ஒரு பிரதர் தெரியும், ಸೇವಕರಿಗೆ ಒಬ್ಬ ಸಹೋದರ ಗೊತ್ತಿದ್ದಾರೆ. அவருக்கு வந்து கல்யாணம் ஆகுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ಅವ್ರಿಗೆ ಮದ್ವೆ ಆಗುವಂಥದ್ದು ಸ್ವಲ್ಪ ಲೇಟ್ ಆಯ್ತು. அவர் பேசுற பேச்சை நீங்க பாத்தீங்கன்னா, ಅವರು ಮಾತನಾಡುವಂತ ಮಾತನ್ನ ನೀವು ಕೇಳಿದ್ರೆ ஆண்டவருக்கு கருணையே இல்லை. ದೇವರಿಗೆ ಕರುಣೆನೇ ಇಲ್ಲ. ஆண்டவர் என் வாழ்க்கை பத்தி என்ன இல்லை, கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. ದೇವರಿಗೆ ನನ್ನ ಬಗ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ಕೂಡ ಕನಿಕರನೇ ಇಲ್ಲ. ஆண்டவர் எல்லாருக்கும் செய்றாரு, எனக்கு மாத்திரம் ஒன்றும் செய்யல. ದೇವರು ಎಲ್ಲರಿಗೂ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ನನಗೆ ಮಾತ್ರ ಏನು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு, ನನಗೆ ಯಾಕೆ ಈ ಜೀವನ? ஒரு டிப்ரெஷன். ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಹತಾಶೆಗೆ ಒಳಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಜೀವಿತ. இந்த அம்மா கல்யாணம் ஆகி 7 வருஷத்துலயே இறந்துட்டார் புருஷன். ಇಲ್ಲಿ ಈಕೆ ಮದುವೆ ಆಗಿ 7 ವರ್ಷದಲ್ಲೇ ಗಂಡ ತೀರ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ. அந்த அம்மா எவ்வளவு கசப்பா இருந்திருக்கணும். ಆಕೆಗೆ ಎಷ್ಟು ಒಂದು ರೀತಿಯಾದಂಥ ಕಹಿ ಅನುಭವ. ஆனா என்ன பண்ணிச்சு, ಆದ್ರೆ ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ஆண்டவர் சமத்துக்கு போச்சு. ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಇಟ್ಕೊಂಡ್ರು, ஆண்டவர் ஆராதிச்சு, ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸ್ತು. ஆண்டவர் பழி கூறல, ஆண்டவர் மேல பழிய போடல, ದೇವರ ಮೇಲೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಪ್ಪನ್ನು ಹೋಲಿಸ್ಲಿಲ್ಲ. ஆண்டவருக்கு ஜனங்க கிட்ட இருந்து தூரம் போகல, ದೇವರ ಜನಗಳಿಂದ ದೂರ ಹೋಗ್ಲಿಲ್ಲ. ஆண்டவர் பக்கத்துல நெருங்கி வந்தா. ದೇವರ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಆಕೆ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. உங்க வாழ்க்கையில நீங்க வந்து கஷ்டமான நேரத்துல வலி எடுக்கிற நேரத்துல ஆண்டவர் பக்கத்துல நீங்க வரணும், கற்றுக்கொள்ளணும். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕಷ್ಟವಾದಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರುವಂತದನ್ನು ನೀವು ಕಲ್ತ್ಕೊಳ್ಪಡಬೇಕು. அவன் வாழ்க்கையில வந்து அந்த அம்மாவோட வாழ்க்கையில ஒரு விதவையின் அந்த வேஸ்ட் வாழ்க்கை, உலகம் நடிச்ச வாழ்க்கையை ஆண்டவர் ஆராதிக்கிற வாழ்க்கையை அந்த அம்மா மாத்திச்சு. ಅಲ್ಲಿ ಲೋಕವೇ ಅದು ವ್ಯರ್ಥವಾದಂತಹ ಜೀವಿತ ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ದೇವರು ಸುಂದರವಾಗಿ ಬದಲಾಯಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. நான் வந்து இயேசு கிறிஸ்துக்காக என்ன பண்ண போறேன், மெஸ்ஸேக்காக நான் காத்திருக்க போறேன் டிசைட் பண்ணிச்சு. ನಾನು ಬರುವಂತ ಮೆಸ್ಸಿಯನಿಗಾಗಿ ನಾನು ಕಾಯ್ತಾ ಇರ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ. ஒரு மீட்பு, அவங்க ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்க மீட்புக்காக என்ன பண்றேன், எருசலேமோட மீட்புக்காக நான் வெயிட் பண்ண போறேன் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துச்சு. ಅಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ಒಂದು ರಕ್ಷಣೆಗಾಗಿ, ಆ ಒಂದು ಬರುವಿಕೆಗಾಗಿ, ಆ ಒಂದು ಎದುರು ನೋಡುವಿಕೆಯನ್ನ ಆಕೆ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾಳೆ. மத்தவங்க அந்த அம்மாவை பத்தி குறை பேசியிருப்பாங்க, கேலி பண்ணியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க அந்த அம்மாவை. ಅಲ್ಲಿ ಇತರರು ಆಕೆ ಕುರಿತಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಪಹಾಸ್ಯ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಕಿಂಡಲ್ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த அம்மா கண்டுக்கவே இல்லை. ಆಕೆ ಅದನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಡೆಗಣಿಸಲ್ಪಟ್ಲು. ஆண்டவர் மேல கண்ணை வச்சுட்டு போயிட்டே இருந்துச்சு அந்த அம்மா. ದೇವರ ಮೇಲೆ ಕಣ್ದೃಷ್ಟಿನ ಇಟ್ಟು ಹೋಗ್ತಾನೆ ಇದ್ಲು. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது இதுதான். ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದು ಇದೇನೆ. ரோமர் 8:18 படிங்க. ರೋಮಾಪುರ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನ. ரோமர் 8:18. ರೋಮಾಪುರದವರಿಗೆ 8ನೇ 18ನೇ ವಚನ. ஆதலால் இக்காலத்தின் பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதாகவும் அல்லவென்று எண்ணுகிறேன். அப்புறம் என்ன, அந்த என்ன போட்டிருக்காரு பைபிள், என்ன போட்டிருக்கு, ಅಲ್ಲಿ ಏನಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ,
இப்போ நமக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களும் ಇವಾಗ ನಮಗಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಕಷ್ಟಗಳು வரப்போற மகிமைக்கு என்ன பண்ண மாட்டாதான், பொழுந்தவே பொருந்தாதான் அது. ಅಲ್ಲಿ ಅದು ಯಾವುದು ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸರಿಯಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ, ಅದು ಅಲ್ಪವೇ ಎಂಬುದಾಗಿ. அப்ப அந்த அம்மா கூட அப்படிதான் நான் இயேசு கிறிஸ்துவ என்னைக்கு நான் பாக்குறேனோ எல்லா கஷ்டமும் தீர்ந்துருச்சேன். ಅಲ್ಲಿ ಯಾವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾವು ನೋಡ್ತೇನೋ ಆವಾಗ ಎಲ್ಲಾ ಕಷ್ಟಗಳದ್ದು ಹೋಗ್ತದೆ. அதுக்காக என்ன பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கு நம்ம. ಅದಕ್ಕಾಗಿ ಆಕೆ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾಳೆ. இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் எதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? ಇವತ್ತಿಗೆ ಯಾಕೆ ಕ್ರೈಸ್ತರು ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ? எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? நல்லா பிரியாணி கிடைக்கணும். ಬಿರಿಯಾನಿಗಾಗಿನ? எதுக்கு வெயிட் பண்றோம்? ಯಾವ್ದಕ್ಕೆ ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀವಿ? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? வரப்போறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರುವುದಕ್ಕಿದ್ದಾನೆ. ஒரு வாட்டி குழந்தையா வந்துட்டாரு, ಇಲ್ಲಿ ಮಗನಾಗಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அடுத்த வாட்டி எப்படி வரப்போறாரு? ನ್ಯಾಯಾಧಿಪತಿಯ ರಾಜಾದಿ ರಾಜನ வரப்போறார். ಅಲ್ಲಿ ಮುಂದಿನ ಬಾರಿ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಬರ್ತಾರೆ. அப்போ வந்து உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள், துக்கங்கள், வெறுமை, வறுமை எல்லாமே என்ன ஆயிரும்? ஒண்ணுமே மறந்துடும் எல்லாமே உங்களுக்கு. ಆಗ ನಿಮ್ಮದಿರ್ತಕ್ಕಂಥ ಕಷ್ಟ, ದುಃಖ, ಕಣ್ಣೀರು, ವೇದನೆ ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಅದು ಮರೆತು ಹೋಗುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. பவுலும் சைலஸ்லும் அப்போஸ்தலர் 16 அதிகாரத்துல ஜெயில்ல கட்டி போட்டு அடி அடின்னு அடிச்சு கட்டி போட்டிருக்காங்க. ಅಲ್ಲಿ ಪೌಲ ಸೀಲರನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಟ್ಟಿ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ತುಂಬಾ ಏಟುಗಳನ್ನ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா அவங்க என்ன பண்ணல? ಆದ್ರೆ ಅವ್ರೇನ್ ಮಾಡ್ಲಿಲ್ಲ, உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தாங்களா? ಅಲ್ಲಿ ಕೂತು ಅಳ್ತಾ ಇದ್ರ, ஆண்டவருக்கு சந்தோஷமா துதிச்சு பாடிட்டு இருந்தாங்க. ದೇವರನ್ನ ಸಂತೋಷದಿಂದ ಸ್ತುತಿಸ್ತಾ ಇದ್ರು. அதுவும் நம்ம வாழ்க்கையிலயும் கஷ்டங்கள், அந்த குறைகள், வலி நேரத்திலையும் என்ன பண்ணணும்? ஆண்டவர் ஆராதிக்க கற்றுக்கொள்ளணும். ಆ ಒಂದು ಕಷ್ಟ ದುಃಖಗಳ ನಡುವೆ ಕೂಡ ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸುವಂತದ್ದಾಗಿರಲ್ಪಡಬೇಕು. ஏன்னா ஒரு சில துக்கங்கள், ஒரு சில வலிகள் என்ன பண்ணலாம், நம்மள வந்து உங்க இருதயத்தை கடினமாக்கிடலாம். ಅಲ್ಲಿ ಅದೇನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಹೃದಯವನ್ನ ಕಠಿಣವಾಗಿ ಮಾಡಲ್ಪಡಬಹುದು. எப்படி அந்த பிரதர் பத்தி சொன்னனோ, அந்த பிரதர் வந்து அவர் நினைச்ச மாதிரி நடக்கலன்னு நினைச்சு அவர் இருதயம் கடினமாயிருச்சு. ಅಲ್ಲಿ ಆ ಸಹೋದರರು ಹೇಳಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಹೇಳಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೀಲಿಲ್ಲ ಅಂದ ತಕ್ಷಣ ಹೃದಯ ಕಠಿಣವಾಗಿ ಪರಿಣಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. நிறைய பேரோட வாழ்க்கையில பாக்குறேன், அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு சில ஆக்சிடென்ட்ஸ் நடந்ததுனால என்ன ஆயிரும்? இருதயம் கடினமாயிரும் ஆண்டவர் மேல. ಅನೇಕರ ಒಂದು ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನಾದರೂ ಒಂದು ಆಘಾತಕರವಾದಂತಹ ವಿಷಯಗಳು ಸಂಭವಿಸಿದ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅನೇಕ ರೀತಿಯಾದಂತಹ ಒಂದು ಕಠಿಣವಾದಂತಹ ಹೃದಯಕ್ಕೆ ಒಳಗಪಡ್ತಾರೆ. ஆண்டவருக்கு விரோதமா செயல்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾರೆ. நிறைய பேர் ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ಅವರ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಏಥಿಸ್ಟ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. நிறைய ஏத்திஸ்ட் பின்னாடி ஒரு நல்ல கதை இருக்கும். ಅವರ ಹಿಂಭಾಗದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಥೆಗಳು ಇರ್ತದೆ. நிறைய ஏத்திஸ்ட் யார் தெரியுமா? ಅನೇಕ ವಿಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಏಥಿಸ್ಟ್ಗಳು ಅಂದ್ರೆ ಏನ್ ಗೊತ್ತಾ? நிறைய ஏத்திஸ்ட் வந்து ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஜனங்களா இருந்திருப்பாங்க. ಅವರು ಅನೇಕ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಲ್ಪಟ್ಟಂತವರಾಗಿರ್ತಾರೆ. ஆனா ஒரு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ಆದ್ರೆ ಯಾವುದೋ ಒಂದು ಆಘಾತ ನಡೆದಿರ್ತದೆ. அவங்க அப்பா அம்மா இறந்திருப்பாங்க ஆக்சிடென்ட்ல. ಆ ಒಂದು ಅಪಘಾತದಲ್ಲಿ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಮರಣ ಹೊಂದಿರ್ತಾರೆ. அதனால என்ன ஆயிடுச்சு? அவங்க ஆண்டவரை நம்புறதை விட்டுருவாங்க. ಅಲ್ಲಿಂದ ಅವರು ದೇವರನ್ನ ನಂಬುವಂತದ್ದೇ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾರೆ. ஏத்திஸ்ட் ஆயிருவாங்க. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರನ್ನ ನಂಬದೇ ಇರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ಜೀವನ ಮಾಡ್ತಾರೆ. ஆனா இந்த அம்மா வந்து அப்படியே ஆப்போசிட். ಆದ್ರೆ ಏಕೆ ಅದಕ್ಕೆ ತದ್ವಿರುದ್ಧವಾಗಿ அப்படியே எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு இருந்தாலும் ஆண்டவர் பக்கத்துல போயிடுச்சு அந்த அம்மா. ಅಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ಇದ್ರಿದ್ರು ಕೂಡ ದೇವರ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಹೋಗೋದಕ್ಕೆ ಆಕೆ ಪ್ರಯತ್ನವನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. அந்த மாதிரி ஆட்களை தான் ஆண்டவர் நீ தேடிட்டு இருக்கிறார். ಆ ರೀತಿಯಾದಂತಹ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ದೇವರು ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. எவ்வளவு பேர் இயேசு கிறிஸ்துக்காக வந்து மெசியாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ಎಷ್ಟೋ ಜನರು ಮೆಸ್ಸಿಯನಿಗಾಗಿ ಅಲ್ಲಿ ಕಾಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ರು. இன்னைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ಇವತ್ತಿಗೂ ಕೂಡ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா இயேசு கிறிஸ்து யார்கிட்ட போனாரு? ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾರ ಬಳಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ? அண்ணா கிட்ட போறார். ಅನ್ನಳ ಬಳಿಯಲ್ಲಿ. அவரு பேபியா இருந்தாரு. ಅವರು ಇನ್ನು ಮಗುವಾಗಿದ್ದಾರೆ. ஆனா யார் தூக்கிட்டு போனா அவரை? யார் தூக்கிட்டு போனது? ಯಾರು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಆತನನ್ನ? யார் தூக்கிட்டு போனாங்க ஏசப்பாவை? யோசேப்பும் மரியாளும் என்ன பண்றாங்க? தூக்கிட்டு போறாங்க. ತಂದೆ ತಾಯಿಗಳು ಆತನನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப என்ன ஆகுது பாருங்க. ಅಲ್ಲಿ ಏನಾಗ್ತಾ ಇದೆ ಗಮನಿಸಿ. பாருங்க 38 வசனத்துல 38ನೇ ವಚನದಲ್ಲಿ அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். பாருங்க இந்த அம்மா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றா? வெயிட் பண்ணிட்டே இருக்கா ஆலயத்துல. ಅಲ್ಲಿ ಆಲಯದಲ್ಲಿ ಕಾಯ್ತಾನೆ ಇದ್ದಾಳೆ. ஆண்டவர் ஆராதிச்சுட்டே இருக்கறா. ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸ್ತಾನೆ ಇದ್ದಾಳೆ. மூணாவது என்ன நடக்குது? ಮೂರನೇದಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ? அந்த பாத்திரம் இயேசு கிறிஸ்து வந்துறாரு. இயேசு கிறிஸ்து மீட் பண்ணிறாரு நம்ம. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಸಂಧಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. ஒரே சந்தோஷம் நமக்கு. ಒಂದೇ ಸಂತೋಷ ಆಕೆಗೆ. ரொம்ப நாள் வெயிட் பண்ணது என்ன ஆயிடுச்சு? ரொம்ப சந்தோஷம். ತುಂಬಾ ದಿವಸ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಂತದ್ದು ಏನಾಗ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ ಸಂತೋಷ. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஆண்டவருக்கு நன்றி சொன்னாலும். ಮೊದಲು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನ ಸಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. ஆண்டவருக்கு என்ன பண்ணா? நன்றி சொன்னா. ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನ ಸಲ್ಲಿಸಿರುವಂತದ್ದು. ஏசப்பா என்ன பார்க்க நீங்க என்ன பண்ணிட்டீங்க? வந்துட்டீங்க ஏசப்பா, நன்றி, thank you அப்படி. ಯೇಸುವೇ ನನ್ನನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ, ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ. எந்த மனச பையில என்ன புரிஞ்சிக்கல.
அந்த மனுஷன் என்ன புரிஞ்சுக்கல, ಯಾವ ವ್ಯಕ್ತಿ ಕೂಡ ಆಕೆಯ ಮನಸ್ಸನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿಲ್ಲ. என்ன இன்னும் புண்படுத்தினா, ಇನ್ನೂ ಕಷ್ಟಪಡಿಸಿದ್ದಾರೆ. நான் எதுக்குமே யோகியதை ಇಲ್ಲ அப்படின்னா, ನಾನು ಯಾವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯಗಳಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ, சபிக்கப்பட்டவன் சொன்னா, ನಾನು ಶಾಪಕ್ಕೆ ಒಳಗಾಗಿರ್ತಕ್ಕಂಥವಳು, என்னை தேடி இயேசு வந்தார். ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಯೇಸು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. எந்தன் வாழ்க்கை எப்படி வரும் பாட்டு? என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்க்கை மாற்றி விட்டார், அல்லேலூயா நாம் பாடுவோம், அல்லேலூயா நாம் பாடுவோம், மகிழ்ந்தே இருப்போம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஆட்களை தேடி தான் யார் வருவா? இயேசு கிறிஸ்து வருவார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ಹುಡುಕಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರ್ತಾನೆ. சந்தோஷமா இருக்குமா இல்லையா அந்த அம்மாக்கு? ಸಂತೋಷವಾಗಿರ್ತದ ಇಲ್ವಾ ಈಕೆಗೆ? ரொம்ப சந்தோஷம் அந்த அம்மாக்கு. ತುಂಬಾ ಸಂತೋಷ ಈಕೆಗೆ. நீங்க இயேசு கிறிஸ்துக்காக இந்த மாதிரி நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா, உங்களை தேடி யார் வருவா? இயேசு கிறிஸ்து வருவார். ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ರೆ, ಕಾಯ್ತಾ ಇದ್ರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. ஆண்டவர் எப்பவும் இருதயத்தில் ஆராதிச்சிட்டே இருங்க. ದೇವರನ್ನ ಯಾವಾಗಲೂ ಹೃದಯದಲ್ಲಿ ಆರಾಧಿಸ್ತಾನೆ ಇರ್ರಿ. ஆண்டவர் எப்பவும் இருதயத்தில் என்ன பண்ணீங்க? புகழ்ந்து பாடிக்கொண்டே இருங்க. ದೇವರನ್ನ ಯಾವಾಗಲೂ ಹೃದಯದಲ್ಲಿ ಹಾಡ್ತಾ ಹೊಗಳ್ತಾನೆ ಇರ್ರಿ. உங்க வாழ்க்கையில கஷ்டம் வருமா வராதா? ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಷ್ಟ ಬರ್ತದ ಬರೋದಿಲ್ವಾ? வருமா வராதா? ಬರುತ್ತಾ ಇಲ್ವಾ? வரும். ಬರುತ್ತೆ. ஆனாலும் துதிங்க ஆண்டவரை, ಆದ್ರೂ ಕೂಡ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸ್ರಿ. ஆனாலும் ஆண்டவரை ஆராதிங்க. ಆದ್ರೂ ಕೂಡ ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸ್ರಿ. உங்களை தேடி யார் வருவா? ನಿಮ್ಮನ್ನ ಹುಡುಕಿ ಯಾರು ಬರ್ತಾರೆ? இயேசு கிறிஸ்து வருவார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರ್ತಾನೆ. இது அம்மாவை பார்க்க இயேசு கிறிஸ்து வந்தார். ಈಕೆನ ನೋಡೋದಕ್ಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த அம்மாவுடைய ஒரு என்ன பண்ணா, அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து முடிஞ்சிருச்சு. ಅಲ್ಲಿ ಆಕೆಯ ಒಂದು ಕಾಯುವಿಕೆ ಒಂದು ಗಳಿಗೆ ಅದು ಮುಗಿದು ಹೋಗಿದೆ. 84 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. 84 ವರ್ಷದವರೆಗೂ ಆಕೆ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ஒரு சில வேத நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அம்மா 84 வயசு இருந்தாங்க, ஆனா 20ஆம் வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த அம்மாவோட உண்மையான வயசு 105 அப்படின்றாங்க. ಅಲ್ಲಿ ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ 20ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಅವರ ಸರಿಯಾದಂತ ವಯಸ್ಸು 105 ಎಂಬುದಾಗಿ. சோ 21 வயசுல கல்யாணம் பண்ணாங்க, பிளஸ் 84 105 வயசு. ಅಲ್ಲಿ 20ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ 21ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಅವರು 84 ವರ್ಷ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಸರಿಸುಮಾರು 105 ವರ್ಷಗಳು ಬದುಕಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. நமக்கு தெரியல, 105 இருந்துச்சா 84 இருந்துச்சா நமக்கு தெரியல, பட் வயசு ஆயிருந்துச்சு ரொம்ப. ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ 105 ಎಂಬುದಾಗಿ, ಬಟ್ ಆದ್ರೆ ವಯಸ್ಸಾಗಿದೆ. ஆனா அந்த அம்மா யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க? ಆದ್ರೆ ಯಾಕೆ ಯಾರಿಗಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ರು? வரப்போற மெசியாக்காக, இயேசு கிறிஸ்துக்காக. ಬರುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ, ಮೆಸ್ಸಿಯನಿಗಾಗಿ. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு வாட்டி நன்றி சொல்லிக் கொண்டே இருந்தாலும் அப்படின்னு இருக்கு. பிகினிங் கிவிங் தேங்க்ஸ், பிகான் கிவிங் தேங்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ಒಂದು ಬಾರಿ ಅಲ್ಲ, ಯಾವಾಗಲೂ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸ್ತುತಿಗಳನ್ನ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ರು ಎಂಬುದಾಗಿ. இல்ல அந்த இடத்துல அப்படின்னா, தேங்க்யூ காட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ சொல்லிட்டே இருக்க ஆண்டவர். ಅಲ್ಲಿ ಆತನ ನೋಡಿದ ನಂತರದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ, ದೇವರೇ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಸ್ತೋತ್ರನ ಹೇಳ್ತಾನೆ ಇದ್ದಾಳೆ. அது மாத்திரம் இல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணிச்சான்? ಆಕೆ ಏನ್ ಮಾಡಿದಾಳೆ? ಅಲ್ಲಿ அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுதான்? இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லுதான். ಅದಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರಿಗೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾಳೆ. அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் அப்படிதானே போட்டிருக்கு பைபிள்ல. அவரை குறித்து பேசினாள். காத்திருந்த யாவருக்கும் அப்பனா அங்க நின்னவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்றாய், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? பிறந்துட்டாரு, மெசியா பிறந்துட்டாரு, உங்களுக்காக பிறந்திருக்கிறாரு, மெசியா பிறந்திருக்கிறாரு, உங்களுக்கு ரட்சிப்பு வந்துட்டு, மீட்பு வந்துட்டுன்னு சொல்லி சொன்னமா. ಅಲ್ಲಿ ಅದು ಕೇಳುತ್ತೆ ನೋಡುವಂಥದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಅಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ, ಮೆಸ್ಸಿಯನು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ, ಯೇಸು ಧನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಅಲ್ಲಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ரட்சிக்கப்பட்டதுக்கு 2 அடையாளம். ಅಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ 2 ಗುರುತು. எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ಎಷ್ಟು ಜನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಾರೆ? அல்லேலೂயா ಹೇಳಿ. அப்ப உங்க வாழ்க்கையில் இந்த 2 காணப்படும். இந்த 2 விஷயம் காணப்படும் உங்க வாழ்க்கையில். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ 2 ವಿಷಯಗಳು ಕಾಣಲ್ಪಡ್ತದೆ. ஆண்டுக்கு எப்பவும் நன்றி உள்ளவளா இருப்பீங்க. ದೇವರಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿರ್ತೀರಿ. எவ்வளவு வலியா இருந்தாலும் சரி, எவ்வளவு வந்து ஒரு நஷ்டமா இருந்தாலும் ஆண்டவர் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ಅಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ನೋವುಗಳಿದ್ರು ಕೂಡ, ಎಷ್ಟೇ ಇದ್ರೂ ಕೂಡ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂತವರಾಗಿರ್ತೀರಿ. ரெண்டாவது விஷயம், ಎರಡನೇ ವಿಷಯ, ஆண்டவரை பத்தி மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿತಾನೇ ಇರ್ತೀರಿ. நீங்க எல்லாருக்கும் பரலோகம் போக ஆசை தானே? ಎಲ್ರಿಗೂ ಪರಲೋಕ ಹೋಗೋದಕ್ಕೆ ಆಸೆ ತಾನೆ? ரட்சிக்கப்பட்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும், தெரியும் தானே? ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ರೆ ಮಾತ್ರ ಪರಲೋಕ ಹೋಗೋದಕ್ಕೆ ಗೊತ್ತು ತಾನೆ ನಿಮಗೆ? ரட்சிப்பின் அடையாளம் என்னது? ಅದರ ರಕ್ಷಣೆಯ ಒಂದು ಗುರುತು ಏನದು? எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன பண்ண நன்றி சொல்றது ஆண்டோட சித்தமா இருக்குது. ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳುವಂತದ್ದೇ ಒಂದು ವಿಷಯ. அப்ப நீங்க நன்றி சொல்லிட்டே இருப்பீங்க ஆண்டவருக்கு. ரெண்டாவது என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ಅಲ್ಲಿ ಮೊದಲು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ತಿಳಿಸ್ತಾನೆ ಇರ್ತೀರಿ. ಎರಡನೇದಾಗಿ ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿಸುವಂತವರಾಗಿರ್ತೀರಿ. இப்போ நீங்க யோசித்து பாருங்க உங்க வாழ்க்கையில. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡ್ರಿ. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வந்து செய்ததை குறித்து நன்மையானாலும் சரி, அது வந்து ஒரு சில விஷயம் உங்களுக்கு வந்து துன்பமா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, வலிமையா இருந்தாலும் சரி, அதை கொடுத்து நம்ம நன்றி சொல்றோமா இல்லையா?
ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದು ಆಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಒಳ್ಳೆಯ ವಿಷಯ ಆಗಿರ್ಬೋದು ಕೆಟ್ಟ ವಿಷಯ ಆಗಿರ್ಬೋದು ಏನಾಗಿದ್ರು ಕೂಡ ದೇವರಿಗೆ ನೀವು ನಿಮ್ಮ ಜೀವಿತದ ಮೂಲಕವಾಗಿ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂತವರಾಗಿರ್ತಾ ಇದ್ದೀರಾ ಇಲ್ವಾ? யோசிங்க, சிந்திங்க. ಯೋಚಿಸಿ ನೋಡ್ರಿ. இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். ಇದೇ ನಿಜವಾದಂತ ಒಂದು ಕ್ರಿಸ್ಮಸ್. இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. நன்றி உள்ளவரா இருக்கிறோமா? ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೀವಾ? ரெண்டாவது, இந்த வருஷத்துல எவ்வளவு பேர்கிட்ட இயேசுப்பா பத்தி சொல்லியிருக்கோம்? ಎರಡನೇದಾಗಿ ಈ ಒಂದು ವರ್ಷದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನಗಳಿಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀವಿ? யோசித்து பாரு, ಯೋಚಿಸಿ ನೋಡ್ರಿ, சிந்திங்கள், ಆಲೋಚಿಸ್ರಿ. என்ன பண்ணுங்க, அடுத்த வருஷம் அது செயல்படுங்க. ಮುಂದಿನ ವರ್ಷ ಆದ್ರೂ ಅದನ್ನ ಕಾರ್ಯರೂಪಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ರಿ. அடுத்த கிறிஸ்மஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி உள்ளவனா இருந்தேன், நான் என்ன பண்ணேன், உங்களை பத்தி நிறைய பேருக்கு சொன்னேன் ஆண்டவர். ದೇವರೇ ನನಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದೆ, ನಿನ್ನ ಕುರಿತಾಗಿ ಅನೇಕರಿಗೆ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. அப்படி சொன்னீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ಸಂತೋಷ ಪಡ್ತಾರೆ. இந்த அம்மா வந்து ரொம்ப எவ்வளோ நாட்களாக வருடங்களாக என்ன பண்ணாங்க, அந்த அம்மா வந்து இயேசுக்கு ஆண்டவரை பார்க்கல, ஆனா ஆண்டவரை பார்க்குவேன்னு ஒரு நம்பிக்கையோட இருந்தாச்சு அந்த அம்மா. ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನ ನೋಡಲಿಲ್ಲ ಆದ್ರೂ ಕೂಡ ನೋಡ್ತೀನಿ ಅಂತಕ್ಕಂತ ಒಂದು ಎದುರು ನೋಡುವಿಕೆಯಿಂದ ಆಕೆ ಕಾಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. இன்னைக்கும் விசுவாசம் வந்து என்ன பண்ணாது, பார்த்தவனே வராது, பார்க்காம வர்றதுதான் விசுவாசம். ಅಲ್ಲಿ ನೋಡುವಂತದಲ್ಲ, ನೋಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದೇ ಒಂದು ನಂಬಿಕೆ ಎಂಬುದಾಗಿ. அந்த அம்மா விசுவாசிச்சுட்டு ஒரு நாள் ஆண்டவரை பார்த்துச்சு. ಅಲ್ಲಿ ಆಕೆ ಒಂದು ದಿವಸ ನಂಬಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ, ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ದೇವರನ್ನ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. நீங்க விசுவாசத்தோட ஆண்டவரே என்ன பண்றேன், நான் உங்களை ஆராதிக்கிறேன், உங்களுக்கு நன்றி சொல்றேன், எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கையில எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் நான் உங்களுக்கு என்ன பண்றேன், நன்றி சொல்றேன், அதுதான் விசுவாசம். ಅಲ್ಲಿ ದೇವರ ಯಾಕೆ ಈ ಒಂದು ಕಾರ್ಯ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೀತೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದ್ರೂ ಕೂಡ ನನಗೆ ದೇವರಲ್ಲಿ ನಾನು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ವಿಷಯ. ஆனா நீங்க அமைதியா ஆண்டரை வந்து துதிச்சுட்டே இருக்கும்போது, ஆராதிச்சுட்டே இருக்கும்போது, ஆண்டருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஏசப்பா உங்ககிட்ட வருவார். ಅಲ್ಲಿ ದೇವರಲ್ಲಿ ನೀವು ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸಲು ಸ್ವಲ್ಪಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಆತನು ಬರುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. அதுக்கப்புறம் உங்க சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. ಆ ಒಂದು ಸಂತೋಷಕ್ಕೆ ಯಾವುದೇ ಇತಿಮಿತಿಗಳು ಇರುವುದಿಲ್ಲ. சோ நம்ம 3 விஷயம் பார்த்தோம் இன்னைக்கு. 3 ವಿಷಯಗಳನ್ನು ನೋಡಿದ್ವಿ. அண்ணாலமால 3 விஷயம் பார்த்தோம். 3 பார்த்தோம். அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, வாழ்க்கையை என்ன பண்ற முழுமையா ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சிச்சு. ಅಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸಮರ್ಪಣೆಯಾದಂತ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ரெண்டாவது என்ன பார்த்தோம், ಎರಡನೇದಾಗಿ ನೋಡಿದ್ವಿ, அந்த அம்மாவோட வலி எல்லா வேதனையும் என்ன பண்ணுச்சு, ஆராதனையா அந்த அம்மா மாத்திச்சு. ಅಲ್ಲಿ ಆಕೆ ಎಲ್ಲಾ ಒಂದು ನೋವುಗಳು ಆರಾಧನೆಯಾಗಿ ಅದು ಬದಲಾಗಲ್ಪಟ್ಟಿದೆ. மூணாவது என்ன பண்ணுச்சு, ಮೂರನೇದಾಗಾಯ್ತು ஆண்டவருக்கு நன்றி சொல்லிச்சு. ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವಂತದ್ದು. ஆண்டவர் நல்லவர்னு மத்தவங்களுக்கு போய் சொல்லிச்சு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು ಎಂಬುದಾಗಿ ಇತರರಿಗೆ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. தேடி இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாருன்னு சொல்லிச்சு. ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அந்த அம்மா என்ன பண்ணல, அந்த வாழ்க்கை அந்த அம்மாவோட கசப்பான ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, இனிமையாயிருச்சு. ಅಲ್ಲಿ ಕಹಿಯಾದಂತ ಆಕೆಯ ಜೀವಿತ ಅದು ಸಿಹಿಯಾಗಿ ಬದಲಾಗಲ್ಪಟ್ಟಿದೆ. எனக்கு காலையில இந்த ஒரு சாங் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ಮುಂಜಾನೆ ಒಂದು ಹಾಡು ನೆನಪಿಗೆ ಬಂತು. கசந்தமாறா மதுரமாகும் மாயுன் வாழ்க்கை மாறும், மசந்த மருதமாகும், கசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும், இன்று கண்ட கண்ணீரோடு நீ விதைத்தால் செம்பிரமாய் அறுத்திடுவாய், கண்ணீரோடு நீ விதைத்தாய் கெம்பீரமாய் அறுத்திடுவாய். இன்று கையிலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை, இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை, இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை, இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. ஸோ இந்த கிறிஸ்மஸ் நாளில் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ண போறீங்க இந்த கிறிஸ்மஸ் நாளில்? ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿವಸದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡೋದಕ್ಕಿದ್ದೀರಿ? ஆண்டை என்ன பண்ண போறீங்க, எங்க டெக்கரேஷன் பண்ண போறீங்க? ಎಲ್ಲಿ ನೀವು ಡೆಕೋರೇಷನ್ ಮಾಡೋದಕ್ಕಿದ್ದೀರಿ? எங்க ஆபீஸ்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சில அவிசுவாசிகள் கூட அவங்க டெஸ்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம். ಅಣ್ಣನವರ ಒಂದು ಆಫೀಸ್ ನಲ್ಲಿ ಈ ವರ್ಷ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ಅವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಕೂಡ ಅವರ ಒಂದು ಟೇಬಲ್ ಅನ್ನ ಡೆಕೋರೇಷನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. அப்ப நான் வந்து நானும் டெக்கரேஷன் பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன்.
ನಾನು ಡೆಕೋರೇಷನ್ ಮಾಡೋಣ ಅಂತ ಅನ್ಕೊಂಡೆ. அந்த ரூம்லாம் போய் டெக்கரேஷன் பண்ணலாம்னு நினைச்சேன். ಇರುವಂತ ಕೋಣೆಯನ್ನ ಡೆಕೋರೇಷನ್ ಮಾಡೋಣ ಅನ್ಕೊಂಡೆ. ஆனா ஆண்டவர் சொன்னார் இருதயத்துல என்ன டெக்கரேஷன் பண்ணு அப்படின்னு. ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳಿದ್ರು ಹೃದಯವನ್ನ ಡೆಕೋರೇಟ್ ಮಾಡ್ಕೋ அப்ப ಎಂಬುದಾಗಿ. இதயத்தை நான் ஆராய்ந்து பார்த்தேன். டெக்கரேஷன் ஆயிருக்குதா? ಹೃದಯದಲ್ಲಿ ಡೆಕೋರೇಷನ್ ಆಗಿದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ. சந்தோஷமா இருக்கிறானா? ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀನಾ? இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறானா? ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಇನ್ನೂ ಕೊರತೆ ಹೇಳ್ತಾನೆ ಇದ್ದೀನಾ? ஒரு சில குறைகள் இருந்ததா இருந்துச்சு. ಕೆಲವು ಕೊರತೆಗಳಿದ್ದೇ ಇತ್ತು. ஆண்டவரே நான் என்ன பண்ண போறேன், நீர் வந்துட்டீரு, என்ன ஆகும், எல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க, எல்லாத்தையும் மாத்திடுங்க வாழ்க்கையில, நேரம் ஆகும், ஆனா நீர் வந்தா போதும் அப்படின்னு ஆண்டவருக்கு டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சு. ಅಲ್ಲಿ ದೇವರೇ ನೀನು ಬಂದ್ರೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ಬಿಡಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ಸಿದ್ಧವನ್ನಾಗುವುದಕ್ಕೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟೆ. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு துக்கங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஆண்டவர் மேல போட்டு என்ன பண்றேன், ஆண்டவரே நீர் உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல போறேன், தேங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆண்டவருக்கு. ಅಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ಕಷ್ಟಗಳು ಎಷ್ಟೇ ಇದ್ರೂ ಕೂಡ ಎಲ್ಲವನ್ನ ಬಿಟ್ಟು ದೇವರೇ ನೀನು ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವುದಕ್ಕೆ இந்த ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. கிறிஸ்மஸ் எப்படி இருக்கு உங்க வாழ்க்கையில? ಈ ಒಂದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹೇಗಿದೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ? கஷ்டத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? ಕಷ್ಟದ ಕುರಿತಾಗಿ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? உங்களுக்கு நடந்த ஒரு சில குறைகளை பத்தியே நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ನಿಮ್ಮಲ್ಲಿರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಕೊರತೆಗಳ ಕುರಿತಾಗಿನೇ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? உங்க நஷ்டங்களை குறித்தே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ಆ ಒಂದು ನಷ್ಟಗಳ ಕುರಿತಾಗಿನೇ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? எனக்கு ஏன் இப்படி ஆச்சு, ನನಗೆ ಯಾಕೆ ಹಿಂಗಾಯ್ತು, இதே கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா? ನನಗೆ ಅದೇ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳ್ತಾನೆ ಇದ್ದೀರಾ? என்ன பண்றீங்க இன்னைக்கு, என்ன பண்ணீங்க, ஆண்டவரே இந்த கொஸ்டின்லாம் என்ன பண்ணிடுறேன் உங்ககிட்ட கொடுத்துறேன் ஆண்டவரே. ದೇವರೇ ಈ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಇಟ್ಬಿಡ್ತೀನಿ. இந்த அம்மாட்ட வந்து சொன்னாரா ஏசப்பா, எதுக்காக ಒಂದು 7 வருஷத்துல எதுக்காக புருஷன் இறந்தாருன்னு சொன்னாரா ஏசுக்கு வந்து? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆಕೆ ಬಳಿ ಹತ್ರ ಹೇಳಿದ್ರ, ಯಾಕೆ ಮದುವೆಯಾಗಿ 7 ವರ್ಷದಲ್ಲೇ ಆ ಗಂಡ ತೀರ್ಕೊಂಡೆ ಎಂಬುದಾಗಿ ஆன்சர் கொடுத்தாரா கொடுக்கலையா? ಅಲ್ಲಿ ಉತ್ತರ ಕೊಟ್ರಾ ಇಲ್ವಾ? கொடுக்கல. ಕೊಡ್ಲಿಲ್ಲ. அது மாதிரி நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில எதுக்காக ஒரு சில விஷயங்கள் நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. ಅನೇಕ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾಕೆ ಇದು ನಡೀತದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் சொல்ல மாட்டார் உங்ககிட்ட. ದೇವರು ಹೇಳುವುದಿಲ್ಲ ನಮಗೆ. பரலோகத்துல போகும்போது கேளுங்க, ஆண்டவர் கண்டிப்பா சொல்லுவார். ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಕೇಳ್ರಿ, ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. ಎಲ್ಲದಕ್ಕೂ ಒಂದು ದೃಷ್ಟಿ ಇದೆ. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துக்காக அர்ப்பணிச்சாங்க. ಆದ್ರೆ ಏಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಜೀವಿತವನ್ನೇ ಆಕೆ இயேசு ಸಮರ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾಳೆ. கிறிஸ்து அந்த அம்மாவை தேடி வந்தார். இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவை தேடி வந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಆಕೆಯನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அதே மாதிரி அந்த இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவை தேடி வந்த மாதிரி உங்களையும் தேடி வருவார். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆಕೆಯನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಕೂಡ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. ஆனா எவ்வளவு பேர் இந்த கிறிஸ்மஸ்ல இயேசு கிறிஸ்துக்காக இதயத்துல வெயிட் பண்ண போறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಆತನಿಗಾಗಿ ಕಾಯುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧರಿದ್ದೀರಿ? எவ்வளவு பேர் பண்ண போறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಕಾಯ್ತಿದ್ದೀರಿ? அல்லேலூயா. ஜெபிக்கலாம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. எங்க அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே இந்த காலையில் நேரத்திலே ஆண்டவரே நீர் பிறந்தீர், இந்த மாதிரி ஆண்டவரே கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு, ஆண்டவரே வேதனை உள்ள ஜனங்களுக்கு அவங்கள தேடி நீர் வந்தீர் ஆண்டவரே. இந்த இருண்டான வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு ஒளியாக நீர் வந்தீர் ஆண்டவரே. கஷ்டப்படுறீர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னீர் ஆண்டவரே. எங்களை கஷ்டங்களை அறிந்து, எங்களோட துக்கங்களை அறிந்து, எங்க இழப்புகளை அறிந்து நீர் எங்களை தேடி வந்தீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே யாராவது ஆண்டவரே வெறுமையான ஒரு கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருந்த ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க. அவங்க வாழ்க்கையில ஆண்டவரே வசந்தம் வரத்தக்கதா கிருபிச்சு அவங்க இருதயத்தில் ஆண்டவரே நீங்க வந்தா போதும் ஆண்டவரே, ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய ஆனந்தம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு உற்சாகமாக கிறிஸ்மஸை நாங்கள் கொண்டாடத்தக்கதாக, ஒரு நன்றி உள்ளவர்களா இருக்கத்தக்கதாக, அநேகருக்கு உங்களோட பிறப்பின் செய்தியை சொல்லத்தக்கதாக கிருபிச்சீங்க. தென் இந்த ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் இந்த புது சர்ச் ஆண்டவரே கிஃப்டா கொடுத்திருக்கு, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சர்ச்சில் ஆண்டவரே இன்னும் ஆண்டே அதிகமாக உங்களை பற்றி தெரிந்து கொள்ளத்தக்கதாக, அதிகமாக ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரத்தக்கதாக, பிறர்களுக்கு போய் ஆண்டவரே உங்களுடைய அன்பை நாங்கள் ஒன்றே சொல்லத்தக்கதாக இருந்துச்சு. எங்க வாழ்க்கையை மாற்றுங்க. எங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா கசப்பா எடுத்து போடுங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா இருட்டை எடுத்து போடுங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு சந்தோஷ சமாதானத்தை நீங்க கட்டளையிடுங்க. இப்படி செய்ய போறதுக்காக நன்றி. இந்த கிறிஸ்மஸ் ஒரு உண்மையான ஒரு ஆராதனை உள்ள ஒரு கிறிஸ்மஸாக இருக்கத்தக்கதாக இருந்துச்சு. ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கணும் சொல்ல தகப்பனே. ஆமென்.